ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 175. இதில் சீதா ராமன் கல்யாண வைபவம் பற்றி ஆன கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் விஸ்வாமித்திரர் ராமர் லக்ஷ்மணர் ஆகிய மூவரையும் வரவேற்ற முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தராகிய மாமன்னர் ஜனகர் மரியாதையுடன் உபசரித்து வேண்டினார். ஓ, தங்களைப் போன்ற பெருந்தகையாளர்கள் முக்கிய நோக்கமில்லாமல் இங்கு வரமாட்டார்கள் என்பதை அறிவேன். ஆகையால் தங்களுக்கு நான் எவ்வாறு சேவை செய்ய வேண்டும் என்பதை தயை கூர்ந்து தெரிவியுங்கள் என்றார் அவர். இப்பொழுது விஸ்வாமித்திரர் புன்முறுவலுடன் கூறினார். ஓ, நீங்கள் நீண்ட காலமாக போற்றி பூஜித்து வரும் அற்புத வில்லை காண்பதற்கான ஆவல் உடன் ராமரும் லக்ஷ்மணரும் இங்கு வந்துள்ளார்கள் என்றார் அவர். அப்போது ஜனகர் அந்த வில்லை பற்றி எடுத்து உரைத்தார். ஓ, முன்னொரு காலத்தில் யுகத்தில் தக்ஷனின் யாகத்தை சீர்குலைக்க சிவபெருமான் இந்த வில்லை பயன்படுத்தினார். யாகத்தின் பங்கினை தமக்கு கொடுக்காததால் இந்த வில்லை கொண்டு அனைத்து தேவர்களையும் அழித்து விடுவதாக சிவபெருமான் அச்சுறுத்தினார். தாங்கள் செய்த தவறை உணர்ந்த தேவர்கள் சிவபெருமானின் கோபத்தை சாந்தப்படுத்தினார்கள். அதற்கு ஈடாக சிவபெருமான் தம் வில்லை அவர்களுக்கு பரிசாக அளித்து விட்டார். பின்னர் தேவர்கள் இந்த வில்லினை மாமன்னர் நிமியின் வம்சாவளியான என்னுடைய பாட்டனார் தேவராதர் இடம் ஒப்படைத்து விட்டார்கள். இப்பொழுது ஜனக மன்னர் சிவபெருமானுடைய வில்லின் சரித்திரத்தை விவரித்தவுடன் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான கதையினை கூறினார். ஒரு முறை யாகசாலை நிலத்தை சமப்படுத்துவதற்காக ஒரு தங்க கலப்பையை வைத்து நான் உழுது கொண்டு இருந்தேன். அப்போது அங்கே ஒரு பெண் குழந்தையை கண்டெடுத்தேன். அவளுக்கு சீதா உழவுக்கால் என பெயர் சூட்டி அவளை என் சொந்த மகளாக வளர்த்து வருகிறேன் என்றார் அவர். இப்பொழுது சீதை வளர்ந்து திருமண வயதை அடைந்ததும் இளவரசர்கள் பலர் அவளை மணமுடிக்க விரும்பினார்கள். எனது மகள் ஒரு சாதாரண பெண் கிடையாது என்பதால் அவளை கரம்பிடிக்க விரும்புவோர் பெரும் வீரனாக இருக்க வேண்டும் என அந்த இளவரசர்களுக்கு அறிவித்தேன். சிவபெருமானின் வில்லை கொண்டு வந்து அதற்கு நான் பூட்டும்படி அவர்களிடம் கூறினேன். ஆனால் அவர்களால் அதனை தூக்கவோ பிடிக்கவோ கூட முடியவில்லை. வளைந்து நான் பூட்டுவதை பற்றி சொல்லவும் வேண்டுமா? இதனால் இளவரசர்கள் பெரும் இகழ்ச்சிக்கு உட்பட்டதாக நினைத்து மிதிலை தாக்குவதற்காக ஒட்டுமொத்தமாக கூடிவிட்டார்கள். 12 மாதங்கள் பயங்கர போர் நிகழ்ந்தன. முடிவில் என்னுடைய படைகள் வலுவு இழந்ததால் நான் தேவர்களின் உதவியை நாடி பிரார்த்தனை செய்தேன். என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்கிய தேவர்கள் கருணையுடன் ஒரு படையை அனுப்பினார்கள். அவர்களை கண்ட மாத்திரத்திலேயே என்னுடைய எதிரிகள் அஞ்சி ஓடிவிட்டார்கள். இப்பொழுது சிவபெருமானின் வில்லினை பார்க்க ராமர் ஆவலாக இருப்பதால் அதனை பரிசோதிக்க அவருக்கு முன்னர் வில்லினை கொண்டு வர செய்கிறேன். ராமர் அந்த அற்புதமான வில்லில் நானே ஏற்றிவிட்டால் என் அழகிய மகள் சீதையை மகிழ்ச்சியுடன் அவருக்கு அளிப்பேன் என்றார் அவர். சிறிது நேரத்தில் ஒரு பெரிய பெட்டகத்தில் வைக்கப்பட்டு இருந்த அந்த மிகப்பெரிய வில்லை 8 சக்கரங்களால் பூட்டப்பட்ட வண்டி ஒன்றின் மீது வைத்து 500 திரகாத்திரமான மனிதர்கள் இழுத்து வந்தார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் காண்பதற்கு திரண்டு இருக்கையில் விஸ்வாமித்திரர் அந்த பெட்டகத்தை திறக்கும்படி ராமரிடம் கூறினார். ராமர் இந்த வில்லை அதிசயித்து கண்டு கொண்டு இருக்கையில் ஜனக மாமன்னர் அவரை எச்சரித்தார். ஓ, தேவர்கள், அசுரர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், கந்தர்வர்கள்,
நாகர்கள் முதலியோர் இந்த வல்லமை வாய்ந்த வில்லினை வளைக்கக்கூட இயலாமல் தோற்றுவிட்டார்கள். அவ்வாறு இருக்கையில் சாதாரண மனிதன் எவ்வாறு நான் பூட்டுவதில் வெற்றி பெற முடியும் என்றார் அவர். எனினும் ராமர் விளையாட்டாக தம்முடைய இடது கையை வில்லின் மத்தியில் வைத்தார். பின்னர் பெருக்கூட்டத்தின் முன்னிலையில் பெட்டகத்தில் இருந்த வில்லினை எந்தவித சிரமம் இல்லாமல் எளிதாக எடுத்து உயர்த்தி பிடித்து உடனடியாக வில்லின் நாணை பூட்டினார். ஒரு குட்டி யானை கரும்பு உடைப்பது போல ராமர் அந்த வில்லினை பெரும் விசையுடன் வளைத்து வில்லின் நடுப்பகுதி முறித்து விட்டார். வில் முறிந்தபோது எழுந்த ஓசை ஒரு மலை இரண்டாக பிளந்தது போன்று பெரிய இடியாக ஒலித்தது. விஸ்வாமித்திரர், ஜனகர், ராமர், லக்ஷ்மணர் ஆகியோரை தவிர அந்த ஒலியை கேட்ட மற்றவர்கள் அனைவரும் அதிர்ச்சி உற்று தரையில் விழுந்து விட்டார்கள். இப்பொழுது மன்னர் ஜனகர் பெரிதும் மகிழ்ச்சி உற்று சீதா ராமரின் திருமணத்திற்காக தசரதற்கு அழைப்பு விடுவிக்க அயோத்திக்கு தூதர்களை அனுப்பும்படி விஸ்வாமித்திரர் இடம் கேட்டுக்கொண்டார். 3 நாட்கள் கழித்து தசரத மன்னரின் சபையை அடைந்த தூதர்கள் இடமிருந்து ராமர் வில்லினை வளைத்து சீதை வெற்றி கண்ட புகழுக்குரிய செய்தியை கேட்டு தசரத மன்னர் பெருமகிழ்ச்சி அடைந்தார். குலகுரு வசிஷ்டரையும் வாமதேவரையும் ஆலோசித்த பிறகு மறுநாள் காலை அவர்கள் அனைவரும் மிதிலைக்கு புறப்பட தீர்மானித்து விட்டார்கள். இப்பொழுது மறுநாள் காலை தசரத மாமன்னர் குடும்ப புரோகிதர்களை முன் வைத்து கொண்டு பெரும் படையுடன் செல்வத்தின் உடன் மிதிலையை நோக்கி புறப்பட்டார். 4 நாட்கள் பயணத்திற்கு பிறகு அவர்கள் மிதிலையின் எல்லையை அடைந்து விட்டார்கள். அவர்கள் வருவதைக் கண்ட மன்னர் ஜனகர் தசரத மன்னரை ராஜ மரியாதை உடன் எதிர்கொண்டு வரவேற்றார். பின்னர் தம் பிள்ளைகளை சந்தித்த மன்னர் தசரதர் திருமணத்திற்கு முன்பான சடங்குகளை அடுத்த நாள் ஒரு மங்களகரமான நேரத்தில் தொடங்க வேண்டும் என தீர்மானித்தார். மறுநாள் காலை அனைவரும் கூடியதும் திருமண விழா தொடங்குவதற்கு முன்பாக மாமன்னர் தசரதர் தமது அரச பரம்பரையின் வரலாற்றை வசிஷ்டர் இடமிருந்து கேட்டு அறியும்படி ஜனக மன்னரை கேட்டுக்கொண்டார். ஜனகர் முனிவரான வசிஷ்டர் இடம் விண்ணப்பிக்க ரகு வம்சத்தின் வரலாற்றினை வசிஷ்டர் விவரிக்க தொடங்கினார். பிரம்மதேவரின் நேரடி புதல்வர்களில் ஒருவர் மரீச்சி. மரீச்சியின் மகன் கஷ்யபர். கஷ்யபர் இடமிருந்து பிறந்தவர் சூரிய தேவனான விவஸ்வான். விவஸ்வானின் மகன் மனு. வைவஸ்த மனுவின் மகன்தான் இஸ்வாகு. அவரே அயோத்தியை முதலில் ஆட்சி புரிந்தவர். இஸ்வாகுவின் வரிசையில் பல தலைமுறைகளுக்கு பிறகு வந்தவர் பரதர். அவருடைய மகனான அசிதர் எதிரிகளான கயர்கள், தாள ஜங்கர்கள், சஷ பிந்துகள் ஆகியோரிடம் தோல்வியுற்றதால் தன்னுடைய 2 மனைவிகளோடு இமாலயத்திற்கு செல்ல தீர்மானித்து விட்டார். அசிதர் மறைந்தபோது அவரது விதவை மனைவியருள் ஒருத்தியான காளிந்தி கருவுற்று இருந்தால் இதனால் பொறாமை கொண்ட மற்றொரு விதவை குழந்தை கருவிலே கொள்ள நினைத்து காளிந்தியின் உணவில் விஷத்தை கலந்துவிட்டால் அந்த விஷத்தின் கொடிய விளைவினால் காளிந்தி துடிதுடித்து கொண்டு இருந்தபோது பெரும் முனிவர்களில் ஒருவரான சேவனர் அந்த இடத்திற்கு வருகை புரிந்தார். காளிந்தி கண்ணீர் மல்க தமது குழந்தை உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசையை அவரிடம் வேண்டிக் கொண்டாள். அவளது மகன் விஷத்தோடு பிறப்பான் என ரிஷி உறுதியளித்தார். இவ்வாறாக காளிந்தியின் மகன் வழக்கத்திற்கு மாறான சூழ்நிலையில் பிறந்ததால் சகரன் விஷத்துடன் பிறந்தவர் என பெயரிடப்பட்டார். பின்னர் இஸ்வாகுவின் வம்சத்தில் வந்த மாமன்னர் பகீரதனின் கொள்ளு பேரன் ஆன பிரபுருதன் வசிஷ்டரின் சாபத்தால் ராட்சசன் ஆனான். எனவே அவன் கல்மாசபாதன் என்று அறியப்பட்டான். மேலும் மாபெரும் அரசர்களான அம்பரீசர், நகுசர், யயாதி, நபாகர்,
மாமன்னர் தசரதின் தந்தையான அஜன் ஆகிய அனைவரும் விஸ்வாகு வம்சத்தின் வழி வந்தவர்கள் ஆவார்கள். தசரதரின் வம்ச வரலாற்றினை இவ்வாறு விவரித்த வசிஷ்டர் ஜனக மன்னர் இடம் அவரது 2 குமாரத்திகளான சீதையையும் ஊர்மிளாவையும் முறையே ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் கன்னிகா தானம் செய்து தரும்படி முன்மொழிந்தார். அதனைத் தொடர்ந்து மன்னர் ஜனகர் தம்முடைய வம்ச வரலாற்றினை அரசர் நிமியில் இருந்து தொடங்கி தமது தகப்பன் ஆன கிரஸ்வே ரோமர் வரை கூறி முடித்த பின்னர் தமது மகள்களை மாமன்னர் தசரதின் குமாரர்களுக்கு வழங்கும் புனிதமான உடன்படிக்கை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது முதலாவதாக ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் சமாவர்த்தனம் எனும் சடங்கினை நிகழ்த்த வேண்டும் என ஜனகர் தசரதரிடம் கேட்டுக்கொண்டார். இந்த சடங்கானது ஒரு மாணவன் குருகுலத்திலிருந்து வீடு திரும்பும்போது தலையிலும் அக்குளிலும் சவரம் செய்வதை குறிப்பதாகும். பிறகு யாகம் தொடங்குவதற்காக அன்றிலிருந்து 3வது நாள் ஒரு மங்களகரமான நேரத்தை குறித்தார்கள். இப்பொழுது ஜனகருடைய தம்பி குசத்வஜரின் புதல்விகளை முறையே பரதருக்கும் சத்ருக்கனருக்கும் தாரை வார்த்து கொடுக்கும்படி வசிஷ்டர் ஜனக மன்னரிடம் எடுத்து உரைக்க அதற்கு அவர் மகிழ்ச்சியுடன் சம்மதம் தெரிவித்தார். சமாவர்த்தன சடங்கு நிறைவுற்ற பின்பு மாமன்னர் தசரதர் தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரின் சார்பாகவும் 1,00,000 பசுக்களை பிராமணர்களுக்கு தானம் அளித்தார். இப்பொழுது திருமணம் குறிக்கப்பட்ட நாளில் விஜயா என்ற சுபமுகூர்த்த நேரத்தில் வசிஷ்டர் மாமன்னர் ஜனகரை அணுகி கூறினார், ஓ அரசே, மகள்களை கன்னிகா தானம் செய்து கொடுப்பவரின் வருகைக்காக கோசல நாட்டு மன்னர் தமது 4 குமாரர்களுடன் காத்து கொண்டு இருக்கிறார். இந்த சுபகரமான திருமண யாகம் தாமதம் ஏதுமின்றி இப்பொழுதே தொடங்கட்டும் என்றார் அவர். அதன் பிறகு மாமன்னர் தசரதர் தமது 4 பிள்ளைகள் உடன் யாகசாலைக்குள் பிரவேசித்தார். சந்தன கலவை, பூக்கள், முளைப்பாரி, நறுமண நீர்க்குவளைகள், தானியங்கள், தூபம், அச்சதை, மஞ்சள், குங்குமம் முதலிய மங்களகரமான பொருட்களால் அலங்கரிக்கப்பட்ட யாக குண்டத்தை வசிஷ்ட முனிவர் ஏற்பாடு செய்து கொண்டு இருந்தார். அனைத்து ஏற்பாடுகளும் தயாரான பிறகு பிராமணர்கள் வேத மந்திரங்களை ஓத வசிஷ்டர் யாகத்தியை மூட்டி நிவேதனத்தை சமர்ப்பிக்க தொடங்கினார். பின்னர் மாமன்னர் ஜனகர் சீதையை அழைத்து வந்து யாக கூடத்தில் ராமருக்கு அருகில் அமரச் செய்து உணர்ச்சி ததும்ப தழுதழுத்த குரலில் கூறினார், ஓ உயர்குடியில் பிறந்த அரச குமாரனே, என்னுடைய மகள் சீதையின் கரத்தை பிடித்து உங்களின் வாழ்க்கை துணைவியாக்கி ஏற்றுக்கொள்ளுங்கள். மங்களகரமான அனைத்து நற்குணங்களின் தோற்றுவாயான இவள் உங்களிடம் என்றும் பக்தி உள்ளவளாக உங்களது நிழலைப் போல் நேர்மையுடன் உங்களை பின்தொடர்வாள் என்றார் அவர். பிறகு கந்தர்வர்கள் இசை பாட, அப்சராக்கள் ஆனந்த நடனம் ஆட, தேவல் லோகத்தில் இருந்து பூமாரி பொழிய, தெய்வீக மத்தளங்கள் கொட்ட, ஜனக மன்னர் செல்வ திருமகளான சீதையின் கரத்தை பரம புருஷ பகவான் ராமரின் கரத்தில் ஒப்படைத்தார். அடுத்ததாக ஊர்மிளாவின் கரத்தை லக்ஷ்மணருக்கும், மாண்டவின் கரத்தை பரதருக்கும், சுருத கீர்த்தியின் கரத்தை சத்ருக்கனருக்கும் ஒப்படைத்தார். 4 சகோதரர்களும் தங்களது துணைவியின் கரத்தை பற்றி கொண்டு யாகத்தீயை மும்முறை வலம் வந்தார்கள். பின்னர் அவர்கள் மன்னர் ஜனகரையும் மா முனிவர்களையும் வலம் வந்தார்கள். எல்லா இன்பத்திற்கும் நற்குணத்திற்கும் உருவகமான சீதையை அடைய பெற்ற ராமர் எல்லையற்ற மன நிறைவும் மகிழ்ச்சியும் பெற்றார். நல்ல குணம், வீரம், அறிவு, அழகு ஆகியவற்றின் சின்னமாக விளங்கும் அன்புள்ள இதே தெய்வமான ராமரை மணாளன் ஆக அடைந்த சீதையும் அதற்கு முன்னர் அடையாத ஈடில்லா ஆனந்தத்தை உணர்ந்தால். தோற்றம், அழகு, நடத்தை, வயது, இயல்பு ஆகிய தெய்வீக பண்புகளில் ராமரும் சீதையும் நிகரானவர்களாக இருந்தார்கள்.
பகவான் விஷ்ணுவும் அவரது தெய்வீக துணைவியான லக்ஷ்மியும் பிரகாசிப்பது போலவே இதயத்தால் ஒன்றுபட்ட ராமரும் சீதையும் பிரகாசமாக ஜொலித்தார்கள். இன்றும் கூட திருமண ஆடம்பர விழாக்களாக உலகெங்கும் கொண்டாடப்படுகின்றன. கணவனும் மனைவியும் இணைந்து அற நெறிகளை பின்பற்றுவதன் மூலம் வெற்றிகரமான திருமண வாழ்வை அனுபவிக்கலாம் என்பதை பரமபுருஷ பகவான் ஸ்ரீராமரே கருணையுடன் நமக்கு எடுத்து காட்டி உள்ளார். அச்சம், துன்பம், மறுபிறப்பு ஆகியவற்றை மட்டுமே மையமாக கொண்டுள்ள பூனை, நாய் முதலிய விலங்குகளைப் போன்று மனிதர்கள் வெறும் காம உந்துதலுக்காக மட்டும் உடல் உறவில் ஈடுபடக்கூடாது. பண்பாடு உடைய எல்லா மனித சமுதாயத்திலும் சமய கோட்பாடுகளுக்கு உட்பட்ட திருமண வாழ்விற்கான ஒழுங்குமுறைகள் உள்ளன. அந்த ஒழுங்குமுறைகள் சமுதாயத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டுள்ளன. உயர்ந்த சமுதாயங்களில் அவை கிருஷ்ண உணர்வுள்ள வாழ்க்கையை நோக்கமாக கொண்டுள்ளன. இப்பொழுது நித்திய கணவன் மனைவியான ராமரும் சீதையும் இணை பிரியாதவர்கள். பௌதிகவாதிகள் சில நேரங்களில் செல்வ திருமகளை பகவான் ராமரின்றி வழிபடுவதற்கும் அடைவதற்கும் விரும்புகின்றார்கள். ஆனால் அது ஒருபோதும் சாத்தியம் கிடையாது. ராமர் இல்லாவிட்டால் சீதை ஜடசக்தியின் உருவகரமான துர்க்கையாக மாறிவிடுகின்றாள். அவளை தழுவுவது மரணத்தை தழுவுவதை போன்றதாகும். ஆயினும் பகவான் ராமர் அல்லது பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தும் செயல்களில் நாம் நம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டால் செல்வ திருமகள் தனது எல்லா ஆசிகளையும் நம்மீது பொழிவாள். பகவான் ராமரை நமது வாழ்வின் மையமாக வைத்து அவரது சேவையை நமது முயற்சிகளின் இலக்காக வைத்தால் அதுவே குடும்ப வாழ்க்கை உட்பட ஒட்டுமொத்த வாழ்வின் வெற்றிக்கான ரகசியம் ஆகும். இப்பொழுது திருமண விழா முடிந்த பிறகு அங்கு வந்து இருந்த அனைவரும் அன்று இரவு அங்கே ஓய்வெடுத்தார்கள். மறுநாள் காலை விஸ்வாமித்திரர் மிதிலையை விட்டுவிட்டு இமயமலை நோக்கி புறப்பட்டு விட்டார். பின்னர் அதே நாளில் மாமன்னர் தசரதர் ஜனக மன்னர் இடம் பெற்ற பெரும் சீதனத்துடன் தமது 4 குமாரர்களையும் அவர்களது துணைவியர்களையும் அழைத்து கொண்டு அயோத்திக்கு புறப்பட்டு விட்டார்கள். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.